ஒரு உயிரின் பசி அறிந்தால் உறங்கிடுமோ தெய்வம், ஒளி பரவும் மனதினிலே அகப்படுமே மெய்யும், தடயங்களை பதித்திடவே பறவைகளாயின்னும், தன்னை மறந்து கொடையளித்தால் தலைமுறையே சொல்லும். அதான் சொன்னேன், ஒரு ஆறுதல் தான் அவங்களுடைய வாய்ஸ்ல ஒரு ஆறுதலான குரல். அழகான வரி. படைச்ச கடவுளுக்கு தெரியாதா நம்மளுக்கு எந்த நேரத்தில் உணவு கொடுக்கணும், எந்த நேரத்தில் சட்டை கொடுக்கணும், எந்த நேரத்தில் படிப்பை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாதா? வரிகள் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த உணர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அப்படி வந்த பாடல் தான் அது. இப்போ சுந்தர் சார் அங்கே வந்திருந்தாங்க, அவருக்கும் அப்போ வரைக்கும் தெரியாது நான் தான் அந்த பாடகின்ட்டு. புதுசாக பாட வந்திருக்கான்ட்டு நீங்கள் என்ன பாடலாம் பாடிருக்கீங்க அப்படின்னு பிறகு நான் இந்த பாடமே சொல்லலை. அரண்மனை 4ல் ஜோஜோ நான் பாடினேன். அரண்மனை 4ல் ஜோஜோ நீங்களா பாடினீங்க? என்னப்பா இது நாள் அப்படி அப்போ நான் உங்களை பார்க்கல. இல்லை சார் நாங்கள் வந்து நீங்கள் எனக்கு பொக்கையெல்லாம் கொடுத்தீங்க சார், மறந்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கர்ணன் படத்தில் தட்டான் தட்டான், ரெண்டாவது ஜெகமே தந்திரம் வந்து தேய்பிரியை பெற்றெடுத்த, மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜிகர்தாடா டபுள்எஸ்ல ஒய்யாரம், அப்புறம் வாழை படத்தில் வந்து பாதவத்தி. பாதவத்தி படமும் இந்த முதல்ல நான் தான் பாடுறதா இருந்தது. சினிமாவில் பார்த்தீங்கன்னா 40 பாட்டுகள் பாடினா அதில் ஒரு 25 பாடல்கள் நான் பாடினதுன்னு எல்லாருக்குமே 20 பாடல்கள் இருக்கும் தெரியும். இது இந்த பொண்ணு தான் மீனாட்சின்றவங்க பாடியிருக்காங்க, ஆனால் அந்த மீனாட்சி யாருன்னு தெரியாது. ஆமாம், அதாவது இந்த குரல்களுடைய பெண் இவங்க தான் மீனாட்சி. ஆமாங்க. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் திருவிழாவோ இல்லை ஏதோ ஒரு திருவிழாவோ ஊர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கச்சேரி வந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்போ சமீப காலங்களில் வந்து பரிணாம வளர்ச்சியில் நம்ம நிறைய விஷயத்த மாற்றிக்கிட்டே போகிறதுனால இது ஒரு வரலாற்று சுவடா மட்டுமோ ஆயிடுமோ அப்படிங்கிற கேள்விகளும் பயமும் நிறைய பேருக்கு இருக்குது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வரலாற்று சுவடா மாறுறது வந்து அது வந்து பண்ணவே முடியாது. இப்போ அரிசின்றது வரலாற்று சுவடா மாறி இதுதாங்க அரிசின்னு மியூசியத்தில் வைக்க முடியாது. கரெக்ட். ஏன்னா நமக்கு அது தேவை, அந்த உணவு தேவை. நான் இன்னைக்கு விவசாயம் பண்ணலாம், என் பிள்ளைய நான் பண்ண வைப்பேன். ஒரு இதுக்கு சொல்றேங்க, எங்கேயாவது ஒருத்தன் பண்ணிட்டு தான் இருப்பான் அந்த விவசாயத்தை. அதெல்லாம் ஒழிக்கலாம். நம்ம சொல்லுவேன் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்கிற ஒரு பார்வை. குறைஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னா நம்ம அதை பெருசா இன்னும் நம்ம அதை கையில எடுக்கலன்னு தான் அர்த்தம். ஆனா நம்ம சாப்பிடாமலே இருக்கிறோம். விலைவாசி ஏறுது, விளைச்சல்கள் கம்மியா இருந்தனால தான் விலைவாசி ஏறுது. அப்படி இருந்தாலும் நம்ம அரிசி தேடி ஓடுறோம் இல்லையா, காய்கறிகளை தேடி ஓடுறோம் இல்லைங்களா. இப்போ சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்மளுக்கு தண்ணி கிடையாது, உணவு கிடையாதுன்னு. ஏன் கிடையாது? கிராமத்துல என் பாட்டம் போட்டம் இருக்கிற வரைக்கும் உணவுகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நானே இந்த இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னா எனக்கு ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சுன்னா ஊரில் போய் விவசாயம் தான் பண்ணுவேன். இப்போவும் நான் என் நாத்தனாரோட எங்களோட நிலத்தெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்து விவசாயம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். விவசாயம்லாம் அழியவே முடியாது, அழிக்க முடியாது. ஆமாம், அதேமாரி தான் இதுவும் நம்மளுடைய வாழ்வியல் தான் இது. அதே மாதிரி விவசாயத்தை விவசாயம் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு தான் விவசாயிகளோட பாடின அந்த பாரம்பரிய மிக்க நாட்டுப்புற கலைகள்லாம் அழியும். ஆனால் அழியறதுக்கு வாய்ப்பு இல்லை. உணவை தேடி ஓடுறவங்க என்னைக்கா இருந்தாலும் அதெல்லாம் அழியாமல் பார்த்துப்பான். கண்டிப்பாக அது அழியலாம் அழியாது. குறையுதுன்னா நம்ம அதில் இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் இல்லை ஒரு நேரத்தில். ஆனால் இப்போ எல்லாமே அதுதான் விரும்புகிறாங்க. ரெண்டு விதமான பார்வை இருக்குல்ல இந்த பாடலை. ஓகே, அதாவது 90களில் இருந்தவங்க 2000 பிறந்தவங்களுக்கு வந்து 2000 பிறந்தவங்களுக்கு கூட ஓரளவுக்கு இந்த பாடல்கள் வந்து கேட்டிருப்பாங்க. ஊரு பக்கமோ இல்லை ஏதோ ஒரு வடிவத்தில் கேட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கவங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிறக்கூடிய ஒரு இசை தான் வச்சுக்கலாம். அதை தவிர்க்கலாம் முடியாது. ஏன்னா அது ஒரு தாலாட்டாவோ இல்லை, தாலாட்டே ஒரு நாட்டுப்புற இசையில தான் வடிவமையுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க வந்து அதை எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதை தெரியப்படுத்துகிறோமா அப்படிங்கிறது மட்டுமே தான் இங்கே கேள்வியாக இருக்குது. அது இப்போ இருக்கவங்களுக்கு இதை தெரியப்படுத்திட்டா இவங்களுக்கு பிடிச்சிக்கிறாங்க. அதை சினிமாவில் அதை தாண்டி இன்னும் சில பரிணாமங்களில் அதை நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்கோமா, அதை கொடுத்துக்கிட்டே இருக்கோமா அப்படிங்கிற கேள்விகள் ஒன்று இருக்குல்ல. முன்னாடிலாம் பார்த்தீங்களா மதுரை, திருநெல்வேலி அந்த சைடு இருக்கிற மாவட்டங்களில் தான் நாட்டுப்புற கலைகளை ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து இன்ன வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விழுப்புரம், இப்போ எங்கள் மாவட்டம் விழுப்புரம், அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் வந்து இந்த தெருக்கூத்துக்கள், ட்ராமா, லைட் மியூசிக், இதுதான் நாட்டுப்புற கச்சேரிகள்லாம் நான் பெருசாக பார்த்ததில்ல. ஆனால் இப்போ இருக்கிற பசங்க என்ன பண்ணுறாங்க, நாட்டுப்புற கச்சேரிகள் அவங்கெல்லாம் கூப்பிடுங்க. நம்ம இப்போ நிறைய ஃபேமஸாக இருக்கக்கூடிய சின்ன பொண்ணு அக்கா, கடாக்குழி மாரியம்மா, ஆந்தக்குடி இளையராஜா தம்பி, அண்ணா அந்தோணிதாஸ் அண்ணா,
வேல்முருகன் தம்பி. ஸோ இவங்கள எல்லாரும் வர வச்சு நம்மளுடைய இதுக்கு அங்கீகாரம் குடுக்கணுன்றது இப்ப நெறைய வந்துருச்சுங்க. ஓகே. வருது. நம்மளுடைய ஆமா. சந்தோஷம். நம்மளுடைய இத நம்ம தான்யா பண்ணணும். எல்லாருமே ஏத்துக்கிறாங்களே! நம்மளுடைய முன்னோர்களோட சங்கீதம் இதுன்றது இப்போ ஒரு 100% எல்லாமே ஏத்துக்கிறாங்க. இதுலேருந்து தான் வந்ததுன்றது. ஆனா இதுக்கு அழிவுலாம் கிடையாது. ஆனா நம்ப நெனைப்போம் இது அழிஞ்சிருமோ! எனக்கும் ஒரு ஒரு விதத்துல ஒரு ஒரு மூலையில அந்த பயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. நம்பளுக்கு அப்புறம் என் புள்ள அந்த அந்த இத எடுப்பானா? நான் கிளாசிக்கல் படிச்சிருக்கேன். ஃபோக்கும் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு அப்புறம் என் குழந்தை இத எடுப்பானா? அத எடுப்பானா? நாகரிகமா இதில போயிருவானா? இது நாகரிகம் இல்லன்னு சொல்லல. இது பழமை. இது புதுமை. பாட்டிக்கு அப்புறம் தான் அம்மா. ஸோ அந்த மாரி இருக்கும்போது இவன் பாட்டிய மறந்துருவானோ? ம். அப்படிங்கிறது எனக்கு ஒரு தாட் இருக்கு. ஆனா அது இவன் இல்லன்னா கூட இன்னொரு நான் வளர்க்குற குழந்தைங்கள்ல கல்லூரியில, அதுங்க கண்டிப்பா கையில எடுக்கும். புரியுது. எப்படி போயிட்டு இருக்கு அந்த ப்ரொஃபஷன்? அது செம்மையா போயிட்டுருக்கு. ஓகே. வில்லுப்பாட்டு வித் நாட்டுப்புற கலை பாடல்கள்னு சொல்லிட்டு நம்ப டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில இதுக்கு 1 இயர் கோர்ஸ் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இப்போ அது புதுசா இத கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. சௌமியா மேம் அவர்கள். அப்போ இது இதுக்கான ஒரு பாடத்திட்டம் பல்கலைக்கழகத்துக்கு வருதுன்னும்போது, கண்டிப்பா இது ஒரு பெரிய கட்டத்துக்கு நகருது. இன்னும் கொஞ்ச நாள்ல நாடகங்கள், கூத்துக்கள் ஆனா மாணவர்கள் சேர்க்கை கம்மியா இருக்கு. அத நீங்க உங்கள மாதிரி சேனல்ஸ்ல இருக்கலாம். அத விளம்பரப்படுத்தினா நம்ம கலைகள இன்னும் இல்ல மூடாம உண்ம அதுதான். ஏன்னா இப்ப ஆமா. எல்லாமே வந்து டிஜிட்டலைஸா மாறுனதுனால, அதாவது இந்த ரீல்ஸ் அப்படிங்கிற கல்ச்சர் ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கனால, அதுக்குள்ள இந்த இசையும், இசை சார்ந்த அனைத்து விஷயங்களும் அதுக்குள்ள நம்ம கொண்டு போய் வைக்கும்போது தான், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு அது ரொம்ப நான் சொன்ன மாரி அவங்க கண்ணுக்கும், அவங்களுடைய காதுக்கும் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். கண்டிப்பா அது நடக்கும். அதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா எல்லாமே இப்ப பழமைய தேடுறாங்க. பழமை தான் சரிங்கிறத நம்புறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது நடந்து தான் ஆகணுங்கிற கட்டாயமும் இருக்கு. எனக்கு மயிலாட் படத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பாடல் வந்து அன்பு தானே எல்லாமே. எங்க போய் நின்னா என்ன? நீ கொலைகாரனா கூட இருந்துக்க. கடைசியா நீ வந்து ஒரு மனுஷனா மாறி தான் ஆகணும். அத மாத்தவே முடியாது. அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. எனக்கு அந்த பாடல் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த பாடல்ல அது நீங்க யுகபாரதி உணர்ந்தது அண்ணா வரிகள் அது. ஷான் ரோல்டன் சாரோட மியூசிக்ல. அந்த ரெக்கார்டிங் நான் ரொம்ப ஜுரத்துல இருந்தேன். ஓ! ரொம்ப கோல்டு, ஜுரம், முடியல. இந்த 2 நாள்ல பண்ணி குடுக்கணும்னா, அந்த 2 நாள்ல முடிஞ்சிருச்சு. ம். "என்னாம்மா நல்லாயிட்டீங்களா? சார் நான் எப்படியாவது கட் பண்ணியாவது எடுத்து எடுத்து பாடிக்கலாம் சார். ம். கொஞ்சம் த்ரோட்டு இதுவா இருக்குன்னு." அப்போ போகும்போது, அந்த தொண்டையோட வலி தான் அந்த வேதனை குடுத்தது எனக்கு. ஆமா. ஓகே. அந்த படத்தோட கிளைமாக்ஸே எனக்கு தெரியாது. ஓகே. இது கடைசியா வருமா? இது மனிதநேயம் கொண்ட வள்ளலார் பதிகம் இது. பாடல்கள். வள்ளலார பத்தின ஒரு படம் இது. அப்ப "ஒரு உயிரின் பசி இருந்தா உறங்கிடுமோ தெய்வம்." எவ்வளோ அழகான வரி. படைச்ச கடவுளுக்கு தெரியாதா? நம்மளுக்கு எந்த நேரத்தில உணவு குடுக்கணும், எந்த நேரத்தில சட்டை குடுக்கணும், எந்த நேரத்தில படிப்ப குடுக்கணும்னு அவருக்கு தெரியாதா? அந்த மாதிரி தான் அந்த பாடல் அப்படின்னு சொன்னாரு. உணர்வுகள் வரிகள் பார்க்கும்போதே நம்மளுக்கு அந்த உணர்வுகள் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ அப்படி வந்த பாடல் தான் அது. அதுவும் ஒரு அற்புதமான சசிகுமார் சார் ஆடியோ லான்ச் அப்போ ரொம்ப பாராட்டினாரு. "அம்மா அந்த பாட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரிலம்மா. வாங்க உட்காருங்க வாங்க." அவ்வளோ ஒரு மரியாதை குடுத்தாங்க 2 பேருமே. எல்லாருமே பாராட்டுனாங்க. "அந்த பாடல் ரொம்ப அழகா பாடியிருக்கிறீங்கம்மா நீங்க." அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு பாராட்டு ஆறுதல் படுத்துதுல உங்களுடைய குரல் ஒரு ஆறுதலாக இப்ப ஒவ்வொருத்தவங்களோட குரலுக்குமே ஒரு ஒரு பெயர் சூட்டுவாங்க. காந்த குரல் அப்படிங்கிற பெயர் சூட்டுவாங்க. மெல்லிசை அப்படிங்கிற ஒரு பெயர் சூட்டுவாங்க. உங்களுடைய குரல் வந்து ஒரு ஆறுதல் படுத்துதோ? அப்படிங்கிற ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த பாடல்ல வந்து ஒரு ஆறுதல் படுத்தியிருக்கும். ஆறுதலா இரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பாடல்ல வந்து குடுத்துருக்கும். எனக்காக அந்த பாடல கண்டிப்பா. "ஒரு உயிரின் பசி அறிந்தால் உறங்கிடுமோ தெய்வம்? ஒளி பரவும் மனதினிலே அகப்படுமே மெய்யும். தடயங்களை பதித்திடவே பறவைகளாயென்னும். தன்னை மறந்து கொடையளித்தால் தலைமுறையே சொல்லும். வானலர்ந்த நேயம் ஆவதில்லை காயம். காய்வதில்லை பூமியிலே கருணையாற்றின் ஈரம். கருணையாற்றின் ஈரம். ஆருயிர்க்கு அன்பு செய்ய வேண்டுவதே இறையருள். அன்பெனும் பேரொளி. அன்பெனும் பேரொளி. அன்பெனும் பேரொளி. அன்பெனும் பேரொளி." நைஸ், நைஸ், நைஸ். அதான் சொன்னேன். ஒரு ஆறுதல் தான். அவங்களுடைய வாய்ஸ்ல இருக்கக்கூடியது வந்து ஒரு ஆறுதலான குரல். தனிமையில இருக்கும்போது, இல்ல ஏதோ ஒரு வாழ்க்கைய பத்தின ஒரு சிந்தனையில இருக்கும்போது இந்த பாடல் கேட்டா அப்படிதான் இருக்கும். ஓகே.
எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல இந்த அன்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அன்பு தான் போய் தான். அடங்கும். ஆமா. அப்படிதான் அந்த பாடலே வரிகள அந்த அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதியிருப்பாரு யுகபாரதி அவர்கள். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தாலாட்டுங்கிறது நான் ஏன் முதல்ல சொன்னேன் அப்படின்னா, என் பையன் வந்து அந்த பாட்ட அதிகமா கேட்டுருக்கான். ஜோ 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 சாங் வந்து ஆமா. அது அது என்னதான் வந்து ஒரு பேய் படத்துல இருக்கக்கூடிய பாடலா இருந்தாலும், அந்த இடத்துல பேயே பாடினாலும் தாலாட்டு தாய் பாடுற பேய். ஆமா. அப்படிதான் அந்த பாடலே இருக்கும். அ ஃபர்ஸ்ட்டு எடுக்கிற ஹை பிட்ச் வந்து அ ரொம்ப கஷ்டம் அது. அவ்ளோ உங்களுக்கு ரொம்ப சுலபமா வருது அது. ஹை பிட்ச் பாடல் பாடி பாடி அப்படி பழகிடுச்சா? இல்ல அது கூட ஆதி சார் வந்து இப்ப பாதி வந்து ஃபர்ஸ்ட்டு அது தாலாட்டும்போது வெறும் மென்மையா பாடுனேன். இப்ப நான் பாடி வச்சுட்டோம். நாங்க அங்க வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியர் தம்பி இருந்தாரு. அம்மா இத அண்ணா பாடி வைக்க சொன்னாரு. நீங்க பாடுறீங்களா? ஒரு பல்லவி மட்டும் பாடுங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. சரிப்பான்ட்டுன்னு ஆதம் வந்த இப்ப நித்தம் புது தேசம்னா ஒரு மாரி நல்லா ஒரு ஒரு தாலாட்டா பாடியிருந்தேன். அப்போ அவர் வந்துட்டு, "அக்கா இது வந்து தாய் பாடுற தாலாட்டுல, பேய் பாடுற தாலாட்டு. நீங்க உங்க வாய்ஸ் ஒண்ணு இருக்கும்ல, அதுக்கு தான் நான் உங்கள கூப்பிட்டதே. அதுல பாடுங்கக்கான்னு." சார் அது தமன்னா வந்து ஒரு நல்ல நடிகை, இளம் நடிகை, சின்ன பொண்ணு அவங்க. அவங்களுக்கு எப்படி சார் என்னுடைய குரல் பொருந்தும் அப்படின்னேன். அவங்க வந்து உயிரா இருந்து பாடுனா பரவாயில்லக்கா. இது அவங்க பேயா மாறுனதுக்கு அப்புறம் தான் அந்த பாடலே வரப்போகுது. அதனால ஆரம்பத்துல வரும். இருந்தாலும் நீங்க அந்த வாய்ஸ் பாடுங்கக்கா. நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ட்ராக் ஒண்ணு பாடி குடுத்துருந்தேன். அதுல பாட்டு ஒண்ணு ட்ராக்ல பாடலே பாடி குடுத்துருந்தேன். ஆ அந்த படம் ஞாபகம் இல்ல. அதனால என்னான்னா, அப்ப அந்த வாய்ஸே குடுங்கக்கா. அந்த ஃபோக் வடிவிலே குடுங்கக்கா. அப்படின்ன பிறகு தான் அந்த பாட்டு உருவாச்சு. ஓகே. அதுலயும் உங்களுக்கு என்னலாம் பண்ண முடியுமோ நீங்க பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொஞ்சல் குடுத்துட்டோம். இருக்கும்ல அதுல. ஆமா. அந்த ஜோ 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 அப்படிங்கிற ஒரு கொஞ்சல் இருக்கும். மைவிழியே இதுவுமே வந்து நம்மளோட குழந்தைய வந்து நெறைய வார்த்தைகள் போட்டு தங்கம், வைரம் அப்படின்னு நெறைய வார்த்தைகள்லாம் போடுவோம். ஸோ அந்த வார்த்தைய ரொம்ப அழகா அடுக்கி அந்த குரல்ல வந்து வந்திருக்கும். ஆமா. என்ன சொன்னாங்க? தமன்னா பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஆக்சுவலா அந்த இல்ல அவங்க பார்த்துட்டு சுந்தர் சார் மட்டும் தான் ஒரு தடவ வேற நம்ம கேங்கர்ஸ் படத்துக்கு சி. சத்யா சார் வீட்டுக்கு ரெக்கார்டிங் போனப்போ, அப்போ சுந்தர் சார் அங்க வந்திருந்தாங்க. ஓகே. அவருக்கும் அப்ப வரைக்கும் தெரியாது. நான் தான் அந்த பாடகின்ட்டுன்னு. ஓ! புதுசா பாட வந்திருக்கான்ட்டு, "நீங்க என்ன பாடல்லாம் பாடியிருக்கீங்க?" அப்படின்ன பிறகு, நான் இந்த படமே சொல்லல. ம். அப்ப இருந்த படத்த என்ன படத்த இப்ப பாடியிருக்கீங்க? சத்யா சார் என்ன கேட்டாருன்னா, "இப்ப என்ன படம்மா பாடியிருக்கீங்க?" அப்படின்னு கேட்கவும், அப்ப இருந்த 2, 3 படத்த நான் என்னென்ன சொன்னதெல்லாம் படம் சொன்னீங்க? வாழை வாழை சொல்லலைங்க. ஒரு வரப்போற படத்தெல்லாம் இமான் அண்ணாவோடது மலைன்னு ஒரு படம், ஆ. பேபி அண்ட் பேபி, ஆ. அப்புறம் சந்தோஷ் அண்ணனது வந்து புதுசா ஏதோ வரக்கூடிய படம், கல்கியில பாடியிருந்தேன். இப்படிலாம் சொன்னோனே, அவருக்கு அதெல்லாம் தெரியல. ஓகே. அவரோட படத்துல தான் பாடியிருக்கேன்னு நான் சொல்ல வரல. ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் தான் மீனாட்சின்னு நான் இருக்கேன். அப்புறம் அவரு சத்யா சார் வந்து அண்ணாவ சொன்னாரு, "என்னப்பா இந்த பாட்டுலாம் அப்படி நீ வேற ஏதாவது சொல்லு" அப்படிங்கிறாரு. சொன்ன பிறகு தான் அப்புறம் ஓஹோ! நம்ம பாடின படத்த கேட்குறாங்க போல இருக்கு. ஒரு பதட்டம். புரியுது, அவ புரியுது. பா. விஜயன் உட்காந்துருக்காங்க. இந்தாண்ட சுந்தர் சார் உட்காந்துருக்கார். சுந்தர் சார். ம். எனக்கு வந்து ஒரு மாரி பதட்டம் தான். அதில வந்து என்னென்ன சொன்னாங்கன்னா, "இப்படி தான் வரும். இதுக்கு எப்படி நீங்க வரிகள் வந்து இவரு எழுத போறாரு. நீங்க வந்து மெட்டுக்கள் ஒரு ஃபோக்ல ஏதாவது ஒண்ணு ஒரு சும்மா ஆரம்பிச்சு விடுங்க ஒரு ஒரு இதுவா" அப்படின்னு. சரின்ட்டு நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சத நான் பாடுனேங்க. அப்புறம் அவரு சத்யா சார் என்ன சொன்னாரு, "இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து சும்மா அப்படி பண்ணலான்ன பிறகு தான் அந்த குப்பம் பொஞ்சதி குருவம்மா வந்தது." அப்போ வந்தப்போ அப்புறம் தான் நான் சொன்னேன், "சார் சார் நான் அரண்மனை 4ல ஜோஜோ நான் பாடுனேன்." அவரு அரண்மனை 4ல ஜோஜோ நீங்களா பாடுனீங்க? என்னப்பா இது அப்படியா? அப்ப நான் உங்கள பார்க்கல. இல்ல சார் நாங்க வந்து நீங்க எனக்கு பொக்கேலாம் குடுத்தீங்க சார் மறந்துருப்பீங்க சார். அப்படியே ரொம்ப நல்லா வந்ததுப்பா. அப்புறம் தான் அப்பதான் தமன்னா மேம் சொன்னாங்க. ம். அவங்க பேசுறது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் வாய்ஸ் அந்த மாரி தான் இருக்கும். அதனால அவங்க ஒரிஜினல் குரலுக்கு அது கரெக்ட்டா தான் ஒரிஜினலா இருந்தது. காமெடியா சொன்னாரு. ஓகே. ரொம்ப நல்லா இருந்ததும்மா. ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்த படங்கள்ல கண்டிப்பா வாய்ப்பு குடுக்கணும். இந்த பாட்ட வந்து கொஞ்சம் அந்த தெலுங்கு டைப்ல பாடணும். அந்த ஜிக் சக் ஜிக் சக்ன்னு போற மாரி, அந்த மாரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்பதான் தெரிஞ்சது, ஓ! இந்த பாட்டு நம்ம தான் பாடணும்னு டைரக்டருக்கே தெரியல ஆக்சுவலா ப்ரொடியூசருக்கே. நான் இது மெயினா இந்த விஷயத்த பத்தி பேசணும்னே நெனச்சேன் நானு. இப்ப நீங்க பாடின பாடல்கள் அப்படின்னு தேடும்போது, ஒரு சில பாடல்கள் மட்டும் தான் வருது. ஒரு சில பாடல்கள் வரல. இப்ப இப்ப நான் ஓகே நான் இப்படியே கேட்டுறேன். நீங்க பாடின பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்களேன். அது ஆடியன்ஸுக்கே தெரியட்டுமே. ஆமா. நான் பாடுன ஃபர்ஸ்ட்டு கர்ணன் படத்துல தட்டான் தட்டான். 2வது ஜெகமே தந்திரம் வந்து தேய்பிறைய பெத்தெடுத்த. ம். 3வது வந்து சந்தோஷ் நாராயணன் சாரோட வரிசைகள் சொல்லிடுறேங்க. ம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்ல ஒய்யாரம். கல்கி படத்துல அந்த தமிழ் போர்ஷன்ஸ் ஒண்ணு இருக்கும். அது பாடுனேன் எனக்கு சரியா நினைவில்ல. ம். அது.
அப்புறம் வாழை படத்தில் வந்து பாதவத்தி பாதவத்தி பாடல்கள் முதல்ல நான் தான் பாடுறதா இருந்தது. அதுக்கப்புறம் அது ஆணுக்கான மாரி சார் சொன்னார், அந்த ஊரில் வந்து ஆணுக்கான ஒப்பாரிகள் அதிகம் அப்படின்னு தான் ஜித்தன் ஜெயமூர்த்தி அண்ணா வந்து பாடினாங்க. ஆனால் ட்ராக்கு நான் தான் ட்ராக்குன்றதை விட ஒரிஜினாலிட்டியாக பாடினேன். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஓலம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரடி ஒப்பாரி இருக்கான்ல அதை அப்படியே கொண்டு வந்திருப்பாரு அண்ணா. ஆமாம், அப்படின்னு பாடும்போது எனக்கு அந்த நேரத்தில் நான் அந்த நேரம் தான் என்னோட அப்பா தவறுனது. அப்போ நான் அதை ஒப்பாரி பெருசாக பண்ணியிருக்கலாம். அது அந்த அந்த இதுக்கான ஒரு ஒப்பாரினும் போது தான் அந்த லாஸ்ட்டு அம்மாக்கான அந்த போர்ஷன்ஸ் மட்டும் பாதவத்தினா உன்னை தப்ப விட்ட பாதவத்தி ஓட விட்ட பாதவத்தி அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த பாடல் சந்தோஷ் அண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடல்கள் அது பார்த்தீங்கன்னா வாழை எம்ஜிஆர் மகன் எம்ஜிஆர் மகள் வந்து நம்ம அந்தோணிதாஸ் அண்ணா மியூசிக்கில் ஜில்லா அசந்து நிற்கும் சிறுக்கோட சித்தி பொண்ணு அந்த பாட்டு, அது ஒரு ஐட்டம் சாங்கு. அதுக்கு அரண்மனை 4ல் ஜோஜோ, ஜிகர்தண்டா XXL ஒய்யாரம், குட் நைட் ஷான் ரோல்டன் சாரில் வந்து குட் நைட் படத்தில் வந்து அருக்காணி அங்கம்மா அப்படின்ட்டுன்னு அருக்காணி அங்கம்மா அது பார்த்தீங்கன்னா வாய்ஸே டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி குரலை அழுத்தி வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பாருங்க. அருக்காணி அங்கம்மா மவராசி மங்கம்மா சிடுமூஞ்சி சின்னக்கா உண்டாயிட்டான். அவ வந்து சிடுமூஞ்சி ஆகும், அவளை நக்கல் நையாண்டியா. குங்குமம் இந்தம்மா சந்தனமும் கொண்டாம்மா மகராசி ஒன்னன்று கொண்டாந்துட்டா பூ முடிச்சு நாங்க சிரிக்க பூ போல புள்ள பொறக்க கொலசாமி கண்ணை திறந்து பார்க்கவே அடியே அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கிண்டல் கேலி எல்லாம் அப்போ சொன்னார் அண்ணா சார். அம்மா இந்த மாதிரி பாட்டு அவர் சிடுமூஞ்சாவோ அவள் உண்டாயிட்டா, அவள் வீட்டில் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறவோ அவள் உண்டாயிட்டான் போது அந்த நக்கல்லாம் இருக்கணும் பாரு, கொஞ்சம் குரலை மூக்கால பாடுற மாதிரி அதை பாடி ஒரு கேலி கிண்டலாம் அந்த பாட்டு. அப்புறம் வந்து 1947 ஏழை எங்கனமிட்ட கோட்டிக்கார பயல வம்புக்கு நிற்கிற எக்குமாக்கு பயல பல ஈத்தரமட்ட ஆக்கங்கட்ட பயல அப்படின்ற ஒரு பாட்டு. அது வந்து அதுவும் வந்து ஷான் சாருது. பராரி அப்படின்ற படத்தில் வந்து ஒரு மாதிரி அது சின்ன பொண்ணுக்கான ஒரு காதல் பாட்டு. சாம்பவா என்னையாலவா காதலாத்துல மீள போகவா அப்படின்னு ஒரு பாட்டு, அதுவும் நல்ல ஹிட்டு சாங் தான். பரமசிவன் பாத்திமல் வந்து காடு எங்க வீடுதான் காவலுக்கு நாங்க தான் கூடு கட்டி வாழலாம் தாலலாலா அப்படி. நானும் அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல ஒரு குட்டி அவங்க பேர் வந்து என்ன பேர், நல்ல பேர், ஒரு குட்டி பொண்ணு ஒன்று ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் பாடினாங்க. அவங்க வந்து அவங்க வந்து அந்த குழந்தைக்கான போர்ஷன்ஸ் அவங்க பாடினாங்க, மீதி வந்து இதுக்கு வந்து நான் பாடினேன். அது விமல் சாரோட படம் அது. அப்புறம் வந்து ரைட்டர் படத்தில் வந்து பொன்னரசி பூவரசின்னு ஒரு பாட்டு. பொன்னரசி பூவரசி பூதகியாம் பூண்டியம்மா ஒப்பாரி அது. கண்ணறிஞ்ச ரத்தினத்தை காவு கொண்டு போனியம்மா அப்படின்னு வரும். அது வந்து ரைட்டர் வந்து சமுத்திரக்கனி அண்ணாவோட படம். கடைசி அந்த ஹீரோ இறந்து போயிடுவாரு. அப்போ அதுக்கான காப்பாற்ற முடியாது போன உடனே அது ஒரு ஓலம் ஒப்பாரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு, ஆனால் அதை நான் தான் பாடினதுன்னு கரெக்ட். அதனால தான் நான் அந்த கேள்வியை முன்னெடுத்து வச்சேன். அப்புறம் தசரா படத்தில் வந்து நானும் சந்தோஷ் அண்ணா ஒரு பாட்டு, அதில் ஒரு போர்ஷன் வரும். அனல் மேல் பனித்துணியில் வந்து கீச்ச கீச்ச குக்குராணி கீச்ச, அது வந்து மலைவாழ் மக்கள் பாடுற மாதிரி ஒரு ஸ்லாங்கில் வரும் அந்த பாடல். அழகிய கண்ணே, ரத்த சாட்சின்னு ஒரு படம், எல்லாமே நல்ல மயிலாஞ்சி. அப்புறம் சல்லியர்கள்னு ஒரு படத்தில், ஆமாம், படிக்காத பக்கங்கள், மலை நாதமுனின்ற படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, அது வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. பேபி அண்ட் பேபி, பேராண்மையும் பெருங்கோபமும், கடைசி உலகப்போர், பேரன்பும் பெருங்கோபமும், கடைசி உலகப்போர் நம்ம இப்போ பாதி தம்பியோட படம். கண்ணின்னு ஒரு படம், கண்ணி, அந்த படம் பாட்டும் நல்லா. திராவிடன், வேம்பு, இது மாதிரி நிறைய படங்கள் போயிட்டே இருக்கு. ஆமாம். சினிமா, அதாவது சினிமா பாடல்கள் மட்டுமே எத்தனை பாடியிருப்பீங்க? சினிமாவில் பார்த்தீங்கன்னா 40 படங்கள் 40 பாட்டுகள் பாடினா அதில் ஒரு 25 பாடல்கள் நான் பாடினதுன்னு எல்லாருக்குமே தெரியும். 20 பாடல்கள் இருக்கும் தெரியும். இது இந்த பொண்ணு தான் மீனாட்சின்றவங்க பாடியிருக்காங்க, ஆனால் அந்த மீனாட்சி யாருன்னு தெரியாது. ஆமாம், அதாவது இந்த குரல்களுடைய பெண் இவங்க தான் மீனாட்சி. ஆமாங்க. அந்த பாடல்கள் எல்லாருமே ரசிச்ச பாடல்கள் தான். ஆமாம். ஆனால் ஓகே, இந்த பாடல் பாடினது இவங்க தானா அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களை முகத்தை பார்க்கும்போது இவங்க தான் அந்த பாடலாம் பாடிருக்காங்களா அப்படிங்கிற ஆச்சரியம் வந்து வரதா. ஆமாம், நாங்கள் திருச்சிக்கு வந்து சென்னையிலேருந்து திருச்சி பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து உளுந்தூர்பேட்டை கிட்ட வரும்போது நிறைய பாடல்கள் போயிட்டு இருந்தது. அப்போ எம்ஜிஆர் மகன் வந்து வந்த புதுசு, கொரோனா முடிஞ்ச காலம், எல்லாம் பஸ்ஸில் பயணிக்கிற டைமில்
எம்ஜிஆர் மகன் கொரோனா டைமில் வந்ததுனால பெருசாக அது வெளியில் தெரியாமல் போயிடுது. ஸோ நல்லா தெரிஞ்சது, இருந்தாலும் அதில் கொஞ்சம் இது. அப்போ பார்த்தீங்கன்னா, சில்லா சந்து நிற்கும் சிலுக்கோட சித்தி பொண்ணு நல்லா உடுக்க அடிச்சா உனக்கு நான் அத்தை பொண்ணு போகுது நாத்து போத்திட்டு போகுதுடா நம்ம பாட்டு எல்லாம் ரசிக்கிறாங்க. நான் தாயா பாடின அந்த பாட்டை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீ பாடினியா நல்லா தூங்குமா அப்படிதான் சொல்லுவாங்க. So, அந்த மாதிரி நிறைய பாடல்கள் ஜோஜோ கூட எங்கள் ஊர் டவுன் பஸ்லாம் கேட்டிருக்கேன். எங்கள் ஊர் ஜனங்களாம் தான் தெரியும் நீ அக்கா பாடின பாட்டுன்ட்டுன்னு. மற்ற இதெல்லாம் போனால் நான் 10 பேரோட நானும் சேர்ந்து கேட்டுக்கிட்டு போவேன்.